ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இந்த வருடம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடிகை த்ரிஷாவை பற்றி நிறைய நியூஸ் வெளியாகிட்டே இருக்குது. அப்படி இப்போ ஒரு முக்கியமான நியூஸ் வெளியாகிருக்கு. ஸோ இந்த ஒருத்தருக்கு த்ரிஷா அவங்க தான் லக்கி சாமா. இவங்க கூட இருந்தாவ செம்ம ஜாலியாக இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வெற்றி தானா. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் ஒரு முக்கிய நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க வெளியிட்ட அந்த நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க த்ரிஷா யாருக்கு லக்கி சாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் த்ரிஷாவை உங்களுக்கு பிடிக்குமா, எந்த அளவுக்கு பிடிக்கும், அவங்க நடித்த படம் எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி த்ரிஷா நடிப்பில் கடந்த வருடம் வெளியான படங்களில் குட் பெட் அக்லி தவிர்த்து வேறு எந்த படமும் சரியாக போகவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த வருடத்தில் அப்படி கிடையாது. அவர் நடிப்பில் வெளியான முதல் படமே மெகா ஹிட்டாக அடித்திருக்கு. கருப்பு இதுவரைக்கும் 200 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது குறிப்பிடப்படுது. தொடர்ந்து அவர் நடிக்கக்கூடிய பல படங்கள் வசூலை வாரி குவிப்பதால் இந்த அம்மணி தான் இப்போது லக்கி ஹீரோயின் என்ற பெயரை கோலிவுட்டில் எடுத்திருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அதே போல் த்ரிஷாவை பார்த்து பலரும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்படி இத்தனை வருடங்கள் ஒரு ஹீரோயின் அழகாகவும் முன்னணியில் இருக்க முடியும் என்பதுதான். கடந்த வருடத்தில் அவர் 3 படங்களில் நடித்தார். அந்த படங்களில் ஒரு படம் மட்டும் மெகா ஹிட் அடித்தது. மற்ற 2 படங்கள் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் அடி வாங்கியிருந்தது. இருப்பினும் த்ரிஷாவுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கொண்டே இருந்தது. ஒரு நாள் வாய்ப்பு குறையவே குறையல. ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளை ஹீரோயின்கள் படையே இருந்தாலும் 42 வயது அழகியாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு டஃப் கொடுக்குறாங்க. பெரிய பட வாய்ப்புகளையும் கணிசமாக பெறுகிறார் த்ரிஷா. அந்த வகையில் சூர்யாவுக்கு ஜோடியாக கருப்பு படத்தில் நடித்தார். ஆர்ஜே பாலாஜி இயக்கியிருந்த இந்த படம் கடந்த மாதம் வெளியானது. பெரிய எதிர்பார்ப்போடு வெளியாகி பெரிய ஹிட் அடித்திருக்கிறது. உலகம் முழுவதும் இதுவரைக்கும் மொத்தம் 200 கோடி ரூபாயை வசூலித்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துவிட்டது. அதனால் திரும்பவும் த்ரிஷா செம ஹிட்டான ஒரு ஹீரோயின் என்ற பெயர் எடுத்துட்டாங்க. படத்தில் த்ரிஷாவுக்கு நல்ல பெயரே கிடைத்திருக்கிறது. கதைக்கு தேவையான நடிப்பை வழங்கிய இவர் பார்ப்பதற்கு 20 வயது மாதிரி படத்தில் இருக்கிறார் என ரசிகர்கள் கொண்டாடினாங்க. குறிப்பாக விஜய், அஜித், சூர்யா ஆகிய 3 பேருக்கும் அதிக வசூல் செய்த படங்கள் ஹீரோயினில் த்ரிஷா என்பது குறிப்பிடப்படுது. இது குறித்து ஒரு ஸ்டோரியை கூட அவர் சமீபத்தில் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பகிர்ந்திருந்தாங்க. ஸோ இப்போ மீண்டும் தமிழ் சினிமாவில் லக்கி சாமாக த்ரிஷா அவர்கள் உருவெடுத்திருக்கிறாங்க. த்ரிஷாவை பொறுத்தவரை அவங்களுக்கு நட்புகள் அதிகம். ஆண் நண்பர்கள், பெண் தோழிகள் எனது அவருடைய நட்பு லிஸ்ட்டு பெருசு என்று சொல்லலாம். அவர்களில் முக்கியமானவர் தயாரிப்பாளர் AGS அர்ச்சனா கல்பாத்தி. கருப்பு படத்தை கூட முதல் நாள் முதல் காட்சியில் அமர்ந்து பார்த்துருக்குறாங்க. ஆக்சுவலி அர்ச்சனாவும் த்ரிஷாவும் ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெருங்கிய நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட முறை வெளிநாடுகளுக்கு ட்ரிப்பெல்லாம் சென்றிருக்கிறாங்க. இந்த நிலையில் அர்ச்சனா சமீபத்தில் தனியார் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் அவர் த்ரிஷா குறித்து பேசியிருக்கிறார். அதுதான் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. அவர் கொடுத்த பேட்டியில் த்ரிஷா எப்போதும் என்னுடைய லக்கி சாம். நாங்கள் நீண்ட வருடங்களாக நல்ல தோழிகளாக இருந்து வரோம். அவங்க என்னுடைய ஃபேவரெட்டுங்கிறத விட என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு என்று கூட சொல்லலாம். எங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்குது. கேர்ள்ஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அண்மையில் மெரோக்கா போய் வந்தோம். அப்போது எனது பிறந்தநாள், அதனால் சென்றோம். அதே போல் எந்த ஒரு ட்ரிப்பை பிளான் செய்தாலும் அதை கடத்தி விடுவது நானாக தான் இருப்பேன். திடீரென எனக்கு வேலை விடும். அப்போ மட்டும் கொஞ்சம் எல்லாருமே கடுப்பாகுவாங்க. ஃபேமிலியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால எப்பயுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு தாழ்வு இதுவும் இல்லாமல் எல்லாருக்கூடையும் ஈஸியாக சண்டையும் போடுவோம், ஈஸியாக சேர்ந்துக்குவோம். அதனால தான் த்ரிஷா என்னுடைய லக்கி சாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சில டைம் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்குள்ளே கடுப்பு கூட ஆவாங்க.
ஆனால் த்ரிஷா இதை வந்து புரிந்து கொள்வாங்க. ஸோ த்ரிஷா பொறுத்த வரைக்கும் அவங்க தான் என்னுடைய லக்கி சாம். என்னுடைய லக்கி சாம் த்ரிஷாவாக இப்போ வரையும் இருக்கிறது எனக்கே வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான் வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஓப்பனாக போட்டு உடைத்தது தற்போது சமூக வலைத்தளங்களில் த்ரிஷாவுக்கு மேலும் ஒரு நல்ல பெயரோடு ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ த்ரிஷாவுடைய நடிப்பில் வெளிவந்த படம் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதனிடையே பாஜக தலைவராக சிறப்பாக பணியாற்றியவர் அண்ணாமலை. அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் திருமாவளவன் தெரிவித்து ஒரு முக்கிய விஷயத்தை இப்போ குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயமும் தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. வாங்க இந்த நியூஸையும் பார்க்கலாம். அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தபோது சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தற்போது தகவல்கள் தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதோடு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகி இருக்கிறார் என்பது இப்போ வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸு. அவரின் ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கு. இதனால் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க இருக்கிறார். அதற்கு முன்பாக வலுவான கட்டமைப்பு இயக்கத்தின் மூலமாக அண்ணாமலை கட்டமைக்க இருப்பதாகவும் தகவல்கள் பரவிட்டிருக்கு. அதற்காக அண்ணாமலை தொடங்கியுள்ள இயக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து சுமார் 5 லட்சத்துக்கும் அதிகமானோர் இணைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழக பாஜகவினர் மட்டுமில்லாமல் அதிமுகவினரும் அண்ணாமலை பக்கம் சாய்ந்து வருவதாக தகவல்கள் பரவுது. கட்சியின் பெயரோ கொள்கையோ கூட சொல்லாமல் அண்ணாமலை தொடங்கியுள்ள இயக்கத்தில் இவ்வளவு பேர் இணைவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்திருக்கு. முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலைக்கு ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு இருக்குது. தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய குரலில் தேசிய கட்சிகள் பேசுவதில்லை என்ற குற்றச்சாட்டை அண்ணாமலை முன்வைத்துள்ளார். அதேபோல் பாஜகவை எதிர்க்க வேண்டிய சூழல் வந்தால் நிச்சயம் எதிர்ப்பேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் காயிதா மில்லாத் பிறந்தநாளையொட்டி அவருக்கு வீர வணக்கம் செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் மிக சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாத ஒன்று. அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து விலகப்பட்டார் அல்லது அவராக விலகினாரா என்பதற்கான உண்மையான கசப்பு என்னவென்று நமக்கு தெரியவில்லை. எனவே அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஒருவேளை அண்ணாமலை ஊடகங்களில் பேசப்படுவது போல தனியாக புதிய அரசியல் கட்சி தொடங்கினால் அவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஸோ தற்போது இந்த ஒரு நியூஸும் சமூக வலைத்தளங்களில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ திருமாவளவன் வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு த்ரிஷா அவர்கள் லக்கி சாம்னு சொன்ன அந்த நியூஸையும் உங்ககிட்ட இப்போ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த 2 நியூஸையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் அப்டேட்டாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நியூஸ்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸ்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.